அன்பர்களே, சிவசிந்தனை சிந்திப்பதிலே நாம் தினந்தோறும் பங்கெடுத்துக் கொள்கிறோம். திருவாசக சிந்தனைகளை சிந்திப்பதிலே பங்கெடுத்துக் கொள்கிறோம். திருவாசக சிந்தனைகள் வாழ்வியல் நெறிகளோடு எங்கெல்லாம் இணைந்து செல்கின்றது என்பதனை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்மோடு சேர்ந்திருக்கின்ற திருவாசகப் பாடல் மிக அருமையான பாடல். ஆசைப்பத்தில் அடங்கியிருக்கின்ற பாடல். மிகச் சிறப்பான அந்த பாடலிலே மாணிக்கவாசகப் பெருமான் கேட்டுக்கொள்வது, அழல் சேர் மெழுகு ஒப்ப ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. கையாள் தொழுது நின் கழல் சேவடிகள் கழுமத் தழுவிக்கொண்டு எய்யாது என் தன் தலைமேல் வைத்து எம்பெருமான் எம்பெருமான் என்று ஐயா என் தன் வாயால் அரற்றி அழல் சேர் மெழுகு ஒப்ப ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன். கையாள் தொழுது, சிவபெருமானே உன்னை வணங்குகின்றேன். நின் கழல் சேவடிகள் கழும தழுவிக்கொண்டு, நின் திருவடிகளை நான் இறுக்கமாக பிடித்து கொண்டு, நின் கழல் சேவடிகள் கழும தழுவிக்கொண்டு எய்யாது என் தன் தலைமேல் வைத்து, விட்டுவிடாது திருவடிகளை என் தலைமேல் வைத்து கொண்டு. பாருங்கள் மாணிக்க வாசகருடைய ஆசை. கையாள் தொழுது நின் கழல் சேவடிகள் கழுமத் தழுவிக்கொண்டு எய்யாது என் தன் தலைமேல் வைத்து, என் தன் தலைமேல் வைத்து எம்பெருமான் பெருமான் என்று எந்தன் வாயால் அரற்றி, இதோ என் தலையிலே நான் விடாது நன்றாக இறுக பற்றி கொண்டு வைத்திருக்கிறேனே இறைவன் திருவடிகள், அவன் எம் பெருமான் என் பெருமான் என்று வாயால் அரற்றி நான் உறக்கச் சொல்ல வேண்டும். இறைவனுடைய திருவடிகளை சுமந்து இறுக பற்றி கொண்டு என் தலையிலே வைத்து கொண்டு எம்பெருமான் எம்பெருமான் என்று நான் கூற வேண்டும். எந்தன் வாயால் அரற்றி அழல் சேர் மெழுகு ஒப்ப ஐயாற்று அரசே. எம்பெருமான் எம்பெருமான் என்று ஐயா எந்தன் வாயால் அரற்றி அழல் சேர் மெழுகு ஒப்ப ஐயாற்று அரசே. இங்கேதான் முக்கியமான வரி இருக்கிறது. அழல் சேர் மெழுகு ஒப்ப. தீ, அழல் என்றால் தீ, மெழுகு உங்களுக்கு தெரியும். தீயோடு சேர்ந்த மெழுகுவர்த்தி பிறர்க்கு ஒளிச்சத்தை கொடுத்து பிறர்க்கு ஒளியினை கொடுத்து கரைந்து கொண்டே இருக்கும். அப்படி ஐயா சிவபெருமானே, தீயாக நெருப்பாக இருக்கின்ற உன்னோடு மெழுகுவர்த்தியாக நான் வந்து சேர வேண்டும். பக்தி நெறியை இந்த உலகத்திற்கு பரப்புகின்ற ஒளியாக வெளிச்சமாக நான் மாற வேண்டும். உன்னோடு இணைந்து, நெருப்போடு அனலோடு கழலோடு இணைந்து இந்த உலகத்திற்கு திருவாசக ஒளியினை காட்டி நான் இருக்க வேண்டும். ஆசை, மாணிக்க வாசகருடைய ஆசை. அழல் சேர் மெழுகு ஒப்ப ஐயாற்று அரசே, உன்னை தலையிலே, உன் திருவடிகளை தலையிலே சுமந்து வருகின்றேன்.
எம் பெருமானை நான் தலையிலே சுமந்திருக்கிறேன் என்று நான் சொல்ல வேண்டும். மாணிக்கவாசருடைய ஆசை. அழல் சேர் மெழுகுவொப்ப ஐயாற்று அரசே. இங்கேதான் நம்முடைய வாழ்வியல் நெறி நமக்கு தெரிகின்றது. இந்த சமுதாயத்திற்கு நாம் உதவ வேண்டுமென்றால் நெருப்போட மெழுகு சேர்வது போல நன்னெறிகளோடு நாம் சேர வேண்டும். எப்படி நெருப்போடு தீயோடு சேர்ந்த மெழுகு பிறருக்கு நல்லன செய்துவிட்டு தான் தியாக வாழ்க்கையை மேற்கொள்ளுகிறதோ, அதுபோல வாழ்வியலிலே நாம் நல்ல நெறிகளோடு பழகினோம் என்றால், நல்லவர்களோடு சேர்ந்திருந்தோம் என்றால், நல்லன பல கற்று இந்த சமுதாயத்திற்கு அந்த நல்லவைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். பக்தி நெறியினை, வாழ்வியல் நெறியினை, சிவ சிந்தனைகளை, சிவ நெறியினை இந்த சமுதாயத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படி ஒவ்வொரு தனி மனிதனும் ஆசைப்பட வேண்டும் என்பதை இந்த பாடலில் இருந்து நாம் வாழ்வியல் நெறியாக எடுத்துக்கொள்ளலாம். அழல் சேர் மெழுகுவொப்ப ஐயாற்று அரசே. அப்படி ஆசைப்பட்டதினால் மாணிக்கவாசக பெருமானுக்கு அதிசயம் நடக்கிறது. அண்ணல் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே என்று பாடுகிறார். அழல் சேர் மெழுகுவொப்ப ஐயாற்று அரசே என்று இறைவனிடத்திலே மாணிக்கவாசகர் ஆசைப்பட்டு கேட்டுக்கொண்டது போல, மானுட பிறவியாக நாம் எல்லாரும் ஆண்டவனிடத்திலே நன்னெறிகள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் என்னை கொண்டு போய் சேர்த்து விடு. நல்லார் கூட்டம் அடியார் கூட்டம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே போய் என்னை சேர்த்து விடு. நல்லவைகளை கற்றுக்கொள்ளுகின்ற கலைக்கூடங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் என்னை சேர்த்து விடு. அழல் சேர் மெழுகுவொப்ப என்பது போல நானும் இந்த சமுதாயத்திற்கு மெழுகுவர்த்தியாக இருந்து, நன்னெறியை சொல்லித்தருகின்ற மெழுகுவர்த்தியாக இருந்து வாழ்கின்றேன் என்ற பாடம் இந்த ஆசைப்பத்து என்கின்ற பாடலில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். மெழுகுவர்த்தி நெருப்போடு சேர்ந்த பிறகு இருளை விரட்டி விடுகிறது. நாமும் நன்னெறிகளோடு சேருகின்ற பொழுது நெஞ்சத்திலே இருக்கின்ற இருட்டினை விரட்டி விடலாம், தூய்மையை ஏற்றி விடலாம், உண்மையை அங்கே தங்க வைக்கலாம். உள்ளம் தூய்மை பெறுகிற பொழுது கோவில் ஆகிறது. ஆண்டவன் வந்து உறைந்து, ஆண்டவன் வந்து அமர்ந்து நமக்கு நன்னெறி காட்டி வாழ்வில் மிகப்பெரிய வரமாக இறையருள் இருக்கும் என்று சொல்லி, அடுத்த சந்திப்பிலே மற்றுமொரு வாழ்வியல் நெறியினை திருவாசக பாடலோடு நாம் சிந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.